வீரா சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். மாறன் நல்லா கண் அசந்து சலுப்பில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வீரா ரூம்குள்ளே வராங்க. மாறனை பார்த்ததும் தண்ணி அறியாமல் கண் கலங்கிட்டு இருக்காங்க. வீரா, மாறா நீ எவ்வளோ நல்லவங்கிறது எனக்கு இப்போ புரியுதுடா. நீ நினச்சாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஆட்டோவில் நான் இடிச்சதுக்கு நீ பழி ஏற்றுக்கிட்ட. இதே மாதிரி எத்தனையோ தடவை நீ யாருக்காகவோ எப்படி எல்லாமோ பழி ஏற்றுக்கிட்ட. இடமெல்லாம் நீயே கெட்ட பேர் வாங்கிட்டு கெட்டவனாகவும் இருந்திருக்க. எவ்வளோ நல்லவனா இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தாண்டா தெரியுதுங்கிறாங்க வீரா. உங்க அண்ணனுக்காகவும் பழி ஏற்றுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போக தயாராகிட்டியடா. உன்னை பற்றி வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ எவ்வளோ நல்லவங்கிறது எனக்கு நீ புரிய வச்சுட்டிடா. மாறா பற்றி புரிஞ்சுக்காம உன் மனசை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கா. ஆனால் பிருந்தா கூட உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்காகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்போவாவது நான் புரிஞ்சுருந்துருக்கணும். என்னோட முட்டாள்தனம் இல்லை. கோர்ட்டு உனக்கு தண்டனை கொடுத்தா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன ஆகிறதுன்னு கேள்விக்குறி ஆயிடுமேன்னு நினச்சி தான் நீ எனக்காகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. வெறுக்கிற மாதிரி நடிச்சு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு எனக்கு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதானா? ஏண்டா இவ்வளவு நல்லவனா இருந்திருக்க நீ? என்னோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிச்சியே தவிர நான் உன்னை பற்றி ஒரு நாளும் யோசிச்சு பார்க்கலையிட. மாறா, அவ்வளவு நாளாக புரிஞ்சுக்காம விட்டது என்னோட தப்பு. ஆனால் இனிமே நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் உனக்கு இனிமே நான் நல்ல அம்மாவா, நல்ல பொண்டாட்டியா, நல்ல ஃப்ரெண்டா, உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா துணையா இருப்பேன்டா. மாறா பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி அதை அப்பா நினச்சிக்கவும் மாட்டேன். நான் இனிமே உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டாம். மாறா, எந்த கஷ்டத்துலையும் இனிமேல் நான் உன்னை தனியாக விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாம் ரெண்டு பேர்த்தையும் இனிமேல் எந்த சக்தியாலும் யாராலும் பிரிக்கவே முடியாது. உன்னை விட்டு நீ போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன்டா. நீயே சுற்றி எத்தனை தடவை என்னை லவ் பண்ணுறதா நீ சொல்லியிருக்க. ஆனால் நான் ஒரு தடவை கூட உன்னை திரும்பி பார்த்ததில்ல. உன்னோட காதலை நீ புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு குற்றத்தை நீ ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க. ஆனால் நான் ஜெயிலுக்கு போக உனக்கு விட மாட்டேன்டா. இனிமே தான் என் மேலே இருக்கிற காதல் உனக்கு புரிய வைக்க போகிறேன். ஆனால் உன்னை லவ் பண்ணுற. ஐ லவ் யூ மாறாங்கிறாங்க வீரா. மாறன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு வீரா வெளியில் வராங்க. இதை முள்ளால் தான் எடுக்கணும். என்ன செய்யலாம்? இதுக்கு சம்மந்தப்பட்டதே ராகவன் மாமா தான். ராகவன் மாமா தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சா மாமாவுக்கும் சரி கண்மணிக்கும் சரி ரொம்ப வருத்தமாகும். இதில் கண்மணியோட வாழ்க்கையும் உடஞ்சி செதஞ்சு போயிடும். யாரோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படாமல் நம்ம இதை சரி பண்ணணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க வீரா. மாறன் நல்லவங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னு யோசிக்கிறாங்க வீரா. மாறனை அடிக்கிறதுக்கு யார் ஆள் அனுப்பியிருப்பா? ஒருவேளை கண்மணியா இருக்குமா? கண்மணியை ஆள் அனுப்ப வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை ராகவன் மாமாவா தான் இருக்குமா? அவர் தான் அந்த விட்னஸ்க்கு பணத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவன் பேச ராகவன் மாமாவும் எதுவும் பேசாம பதில் பேசாம அமைதியா இருந்தது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குது. ராகவன் மாமா தப்பிக்கிறதுக்காக மாறனை போட்டு கொடுத்த மாதிரியே இப்போ அவனை முடிச்சு கட்டுறதுக்கும் ஆள் அனுப்பியிருப்பாரா அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம் வருது. கண்மணியும் தாண்டி மாறனுக்கு எதிராக வேற யாரோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும்னு வீரா யோசிக்கிறாங்க. மாறன் அப்படியே மன வலியோடு படுத்திருக்காங்க. கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வீராவை பக்கத்தில் காணா. வீராவை வெளியில் வந்து பார்க்குறாங்க. வீராவும் மாறனை பார்க்குறாங்க. அப்போ தான் உண்மையான காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுது. ஆனாலும் மாறன் விலகி போகவே பார்க்குறாங்க. விலகி போக விடாத வீரா, இனிமேல் நான் உன்னை விடமாட்டேன். எப்பவும் நான் உன் கூட நிழலாக இருக்க போகிறேங்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? வெடியறதுக்குள்ளேயே பைத்தியம் கீத்தி முத்தி போச்சான்னு மாறன் கேட்க, ஆமாண்டா உன் மேலே இருக்கிற காதல் முத்தி போச்சுங்கிறாங்க. இப்படி பேசுகிறாளே நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்னு மாறனால எதுவும் நம்ப முடியல. இருந்தாலும் வீரா மாறன் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் மலர போகுது. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.